இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எக் லாலிபாப் தான் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன திங்ஸ் பார்க்கலாம். 4 முட்டையை வேக வச்சு இதுமாரி திருவி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். பழைய ஹாட் பாக்ஸ்லேருந்து அதை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது நான்வெஜ்லாம் மாரி யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அதுக்கு உள்ள சூட்டு வச்சு இது பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இதுமாரி ஒரு கிண்ணம் கிடைக்கும். நான்வெஜ்ஜுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். முட்டை திருவி போட்டது, அப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க. கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நான் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு டேபிள் ஸ்பூன். மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன். காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டுக்கணும். அது கரம் மசாலா, சாட் மசாலா, மஞ்சத்தூள், தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள், பெப்பர், மைதா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான ஒரு டேபிள் ஸ்பூன். இப்போ இதெல்லாம் பிசைஞ்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுமாதிரி பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ பிடிக்கிற அளவுக்கு வந்துச்சுன்னா பிடிச்சி ரவுண்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த படிக்கணும். நீட்டாக வேணுன்னா கூட நீட்டாக பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டோம். ரவுண்ட் ஷேப்லையும் இந்த மாதிரி நீட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். இப்போ மைதா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு. ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போது இது தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலந்துக்கலாம். தூள் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது நம்ம செஞ்சதை நல்லா டிப் பண்ணிவிட்டு இதில் போட்டு இது பண்ணிக்கணும். இது மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு
ஃப்ரீசரில் கொஞ்ச நேரம் வச்சு ஒரு 1/2 hour வச்சு எடுத்துட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா முறுமுறு ஸ்கிரிப்ட் வரும், கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நீங்கள் இது கூட ஐஸ் குச்சி மாதிரி எதனா இருந்துச்சுன்னா ஸ்டிக் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour வச்சு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு பொரிச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1/2 hourல நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வரணும். 10 நிமிஷம் இருந்தால் கூட போதும். இப்போது நான் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். எண்ணெய் காய்ச்சி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பண்ணியிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எக் லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். until the next video, bye.